ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜியோ பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறையா வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். குழந்தைகளை கட் பண்ணுற மாதிரியும் அவங்கள்ட்டேருந்து உள்ளுறுப்பெல்லாம் எடுக்கிற மாதிரியும் நிறைய வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது உண்மைக்கே நடக்குதா இல்லை நடக்கலையா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எனக்கு இது உண்மைன்னு தெரியலை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நியூஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ கண்டிப்பாக அந்த நியூஸ் வெளியே வந்திருக்கும். அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு நியூஸும் வரல. இப்போ ஒரு இடத்துல ஒரு குழந்தைய கடத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு நாளுக்குள்ளாட்டியுமாவது அந்த நியூஸ் வந்துடும். நம்ம நியூஸ் பேப்பரில் பார்ப்போம், அதே மாதிரி நீயூஸில் பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரி கட் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு நியூஸும் வரல. அப்போ இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்தது எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப். அது இப்போ நடந்ததா இல்லை அதுக்கு முன்னாடி நடந்ததா இல்லை எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்கக்குள்ள அந்த விஷயம் உண்மைன்னு சொல்லி நீங்கள் எப்படி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறீங்க? உண்மையாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. உண்மையே இல்லாத விஷயத்தை ஷேர் பண்ணி இருக்கிறவங்களை எல்லாரையும் பயமுறுத்திட்டுருக்கீங்க. இப்போ ஒரு குழந்தை வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாவே அப்பா அம்மா கூட வந்தால் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக நம்ம உண்டு பண்ணி விட்டோம். இது காரணம் என்ன? நம்ம மற்றவங்களுக்கு அனுப்புகிற அந்த வீடியோ கிளிப். அது ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டு நல்லதோ கெட்டதோ அவங்களும் முடிவு பண்ணணும். இப்போது எனக்கு வேண்டிய ஒருத்தவனுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு வேண்டியவங்க தான் இந்த வீடியோவை அனுப்பிட்டுருக்காங்க, அப்போ இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க மனசில் தோணும். அவங்க அதை பிரித்து பார்க்க மாட்டாங்க. இது பொய்யா இருக்குமா உண்மையாக இருக்குமான்னு அவங்களுக்கு பிரித்து பார்க்குற அந்த ஒரு மனசு அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க நமக்கு வேண்டியவங்க, அவங்க அனுப்புனா உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு மனசில் தோணும். ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்களே நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உண்மையாக இருந்துச்சுன்னா மட்டும் அனுப்புங்க. குழந்தைங்க பாவம் இன்றைக்கி வீட்டுக்கு வெளியே போயிட்டு, நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைங்க போயிட்டு வெளியே விளையாடுற நாள். நேற்றுக்கு வீட்டை விட்டு ஒரு குழந்தை வெளியே போகிறதுக்கு முன்னாடி அம்மா சொல்கிறாங்க, வீட்டை விட்டுலாம் போகாதப்பா, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், குழந்தைங்கள்லாம் கடத்துகிறாங்களாம் அப்படின்னு ஏன் அவங்கள்ட்ட சொல்கிறீங்க? அந்த குழந்தைங்க இருக்கிற அந்த ஒரு நாள் தான் ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுட்டுருக்கு, ஞாயிற்றுக்கிழமை அதுமா. அதுக்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க. அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அப்போ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நம்ம எங்கே போனாலும் யாராவது கடத்திடுவாங்க, அதனால் இதுக்கப்புறம் எங்கே போனாலும் அப்பா அம்மா வரணும் கூட. இதே ஒரு மைண்ட் செட்டை அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வையன், இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறம் என்ன திரும்பி நினைக்கும்? எதுக்காக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா வரணும், அதுக்கு சுயமாக சிந்திக்கிறங்கிற ஒரு மனசே அதுக்கு போயிடும். அவங்க சொன்னாங்க நம்ம கேட்கணும், அது மட்டும்தான் அது மனசில் பதிஞ்சிருக்கும். சின்ன சின்ன குழந்தைங்க மனசில் எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இப்பயே விதைக்கக்கூடவே கூடாது. அது பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போகணுன்னா கூட உங்களை தான் கூப்பிடும். அதுக்கு ஏதாவது ஒரு தனக்கு தேவை ஒரு விஷயம், அதை வாங்கிக்கணும், அப்போ அது உங்களை தான் கேட்கும், உங்கள் பக்கத்தில் தான் நிற்கும். அது விஷயத்தை அதுவாக செய்ய கற்றுக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்தை நம்ம தான் உண்டு பண்ணி கொடுக்கணும் ஒழிஞ்சு அதை அறவே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி விடக்கூடாது. கெட்டதை செய்யாமல் தடுங்க, தப்பு கிடையாது. அதே சமயம் நம்மளும் பாதி நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். அப்போல்லாம் இப்போ ஏதாவது ஒரு பையை எடுத்து மாட்டிக்கிட்டு கொடுக்கணுன்னு பள்ளியிடம் ஓடிட்டு இருந்தோம். இன்றைக்கி எல்லோரும் குழந்தைங்களை வண்டியில் ஏற்றி உட்கார வச்சு கொண்டு போய் பள்ளியத்தில் இறக்கி விட்டுட்ருக்கோம். நம்ம தான் ஒரு விஷயத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ ஒழிஞ்சு அதுவாக கற்றுக்க போகிறது கிடையாது. அது நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்க பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாத சின்ன சின்ன பொருளையெல்லாம் பார்த்து அந்த பொருளையெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுத்து ஏன் வீணாக்குறீங்க? அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சிந்தித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.